மூணாவது மாதம் கடைசி வாரத்தில் வந்து நிற்கிறோம். இந்த ஜனவரியிலிருந்து இது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம முடியாத என்று நின்றுட்டாலும் தள்ளி 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 விட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கை அன்றைக்கி காரியம் ஆண்டவர் நடத்துறாரு. ஸோ நம்ம சத்தமே தனினா நீ தீபா கட்டினா இன்னும் ஒன்றுங்க ஆண்டவரை, இன்னும் ஒன்றுங்கப்பா. ஆனால் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை, இங்கேயும் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளை அந்த எடுத்தவர். இதோடு கூட 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் இதுதான் நம்ம காரியம் பார்க்க போகிறோம். கேட்க போகிறோம். சரி, நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. சொல்றேன். ஓகே, நம்முடைய சகோதரர்கள் ஜபித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் ஒரே நாட்டில் இருக்கிறோம். ஓகே, அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவங்களும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நம்ம எதிர்காலத்தில் அவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இது அவங்களுக்கு தொடப்பட வேண்டும். பேசிட்டு அனுப்ப உணர வேண்டும். சரி, இதில் 17 இருக்கீங்களா? சாமுவேல் இல்லை, அவன் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17 7லிருந்து 4லிருந்து 7 வரைக்கும் from verse 4 to 7. 17 சாமுவேல் 1வது சாமுவேல் 17வது அதிகாரம் வசனங்கள் 4லிருந்து 7 வரைக்கும். அப்பொழுது கோலியாத்தானும் ஒரு வீரன், வீரனோ இல்லையோ தெரியாது, அவன் பேரு வீரன் கொடுத்தாங்க. ஓகே, அவருடைய உயரம் 6 முழமும். ஓகே, இங்கிலீஷ் வந்து ஒரு 9 feet போட்டுருப்பாருங்க. ஸோ 9 feet டோட பார்த்துருக்கல. 6 feet டோட என்னோட டோட தான் 6 feet. 9 feet எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். இப்படி இருப்பானு. ஓகே, அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பார். அந்த கவசத்தின் நிறைய 5000 செக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் காலிலே வெண்கல கவசத்தையும் தன் தோளின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பார். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அளவு 600 செக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு என்ன நடக்குதுன்னா, கோலியாத்தும் தாவீதும் உங்களுக்கு நல்லா தெரியும். கோலியாத் சண்டே ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். அந்த நான் சொன்னல அந்த 4
4-7 வரைக்கும் அங்கே வசனங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அப்பொழுது ஊரானாகிய கோலியத் என்னும் பேருள்ள ஒரு வீரன், இந்த பட்டத்தை இவங்க கொடுத்துட்டாங்க. வீரன் இருக்கு, அப்போ சண்டை போட்டு ஜெயிச்சானா இவங்க கொடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஓகே, வீரன். அப்புறம் அவனுடைய உயரத்தை பற்றி பேசுறாங்க. எப்படி இருப்பாங்க வீரன்? பேய்கிறேன் மரம் வைக்கல. 2வது பகுதி வீரன் பெலிஸ்தரை அவனோட உயரம் 6 பெரிய உயரமான ஆளு. ஒரு ஜான். ஓகே, அவன் அதுக்கு பிறகு 5 அவன் தலை மேல் ஒரு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். ஓகே, அந்த கவசத்தின் நிறை அப்ப அவன் பார்த்தாங்க எப்படி இருப்பான்னு சொன்னா ஒரு போர் வீரமா நிற்பாங்க. அவன் சண்டை போட்டு ஜெயிக்கிறானோ இல்லையோ தெரியாது. ஓகே, உட்காரு. 2 படை நிற்கிது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, என்ன சொல்ல வரேன்னாக்கா, சில சமயத்தில் நமக்கு எதிராக வருகின்ற நெகட்டிவ் சவுண்ட்ஸ், ஏற்புடையான காரியங்கள் நம்மளோட பேசும், ஆண்டோட பிள்ளைங்களோட பேசும். அந்த பக்கம் ஒரு மலையில் இஸ்ரேல் பிள்ளைகள் நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் எதிரியோட பிள்ளைகள் நிற்கிறாங்க, பிரேசித்தர்கள் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு வாட்டி கூட இஸ்ரேல் பற்றி சொல்லலை. இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சொன்னதில் என்ன, அவன் வீரன் பயணமாக இருப்பான், அவன் இவ்வளோ பெரிய ஈட்டி வச்சிருக்கிறான், அவன் கவசம் போட்டிருப்பான், அவன் தோல் பட்டு அப்படி இருக்கும், அவன் எப்படி கலசத்தோடு இருப்பான். இதுதான் என்ன செய்யறானுங்க, வர்ணிக்கிறானுங்க. எதிரியை இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது வர்ணிக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆணா இருப்பான். Describing an excellent thing. Examine the enemy, how he looks like. The Bible says that, verse 4, he's a champion. If he is a champion, he must be on in a certain competitions. ஒரு போர் வீரனாக இருந்தால் ஏதாவது ஜெயிச்சிருக்கணும். இவனுக்கு வீரன் பட்டம் கொடுத்தாங்களோ தெரியல, இவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம், படிக்கும் போதெல்லாம், அந்த எதிரியை பார்க்கும் போதெல்லாம், ஐயா அந்த பெரிய வீரர் நல்லா பாருங்க. வாலிபர்கள் வயசானவங்களை பார்த்தாலும் ஓகே தான். நம்ம காம்படிஷன் வரும் பொழுது பக்கத்தில் நிற்கிறான் ஒருத்தன், ஓட்டப்பந்தயத்துக்கு நிற்கிறான், ஸ்விம்மிங்க்கு ஒரே நிற்கிறான். அல்லேலூயா. அவனை பார்த்து சொல்லுவாங்க, அன்று மீஞ்சி சாம்பியன் பா, இவன் நீங்க அடிக்க முடியும். நீங்க ஸ்கூல் லெவலில் வின் பண்ணிருக்க மாட்டீங்க, அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவன் கோல்டு மெடல் எடுத்து பாருங்க, கோல்டு மெடலிஸ்ட். ஆனா உங்க கோல் படி இருக்கானா? அந்த புல்லட் ஊசி உலகத்திலே வேகமான ஓட்டக்காரன், உலகத்திலேயே இப்போ எப்போதையும் அவன் தான் உலகத்திலே ஓட்டக்காரன் சொல்றாங்க. ஏனென்றால் அந்த வேகத்தில் எங்க ஓடினாங்க, நரம் தெரிஞ்சு தத்துவம் அந்த ரெக்கார்டோட உடைக்கல. சாதாரண ஏழ்மையான நாட்டுக்கு வந்தவங்க தான் 2-3 வாட்டி அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டானுங்க. ஏன்னாக்கா அந்த துப்பாக்கி இருக்கிறது சுடுற துப்பாக்கி, அது 10 மணிக்கு துப்பாக்கிட்டாரு துப்பாக்கிலாம். திருப்பி வந்தான். ஏன் இந்த சொல்ல ஒரு நாள் கைது சொல்லியிருக்க மாட்டேன். அநேக அவன் வீரன். ஆனால் நம்ம ஆண்டவர் யார்?
ஒரு வாட்டி எங்க சொன்னானுங்களா? அது எதிரி பத்தி அப்படி தூக்குறானுங்க, புகழ்றானுங்க, பாராட்டுறானுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் ஒரு வாட்டியாவது அவங்களுடைய ஆண்டவரை பற்றி சொல்லல. இன்னொன்று, அவன் வீரன் சொந்த விழுப்புக்காக ஒரு ஆயுதத்தை கூட பாவிக்கலையே. கத்தியை பாவிக்கல, ஈட்டியை பாவிக்கல, உண்மை சண்டையே போடல என்கிற மாதிரி. அதுக்குள்ளதான் வீரன் சொல்லிட்டானுங்க. வச்சிருக்கிறான், ஈட்டி வச்சிருக்கிறான், போராயத்தை வச்சிருக்கிறான், கத்தியை வச்சிருக்கிறான். ஆனா எடுத்து சண்டை போட்ட மாதிரி எங்கேயுமே இது காமிக்கல. அது வச்சிருக்கின்ற ஆயுதம் பார்த்தாக்கா பயங்கரமா இருக்கும். ஆனா சண்டையை போட்டு உண்மையா கத்தியா எனக்கு தெரியும். இதான் நம்மளுக்கு எதிராக வருகின்ற எதிரினுடைய குரல். The negative spirit, negative sound. அந்த சவுண்ட் சிஸ்டம் நம்ம உள்வாங்கிடுவோம். யாரு நீங்க எல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் நம்மளால முடியாது. இப்போ புதுசா இந்தியாவில் ஈட்டன் லேடிஸ் நான் தனியாக அப்படின்னும் கிராப் கிராப் பண்ணுறேன் 2 பேருக்கு கிராப். இந்தியாவில் மோட்டர் பைக் கிராப் சரிங்களா? நீங்க காஞ்சி மோட்டர் பைக் கிராப் யாரை ஓட்டுறாங்க? பொட்டர் படி ஓட்டுறாங்க. பொம்பட் டைப் ஓட்டுறது என்ன கேட்டீங்க? Look at here. பொம்பளை பிள்ளைங்களை என்ன பார்க்குற சரி பேர் நம்ம பார்க்குறேன். நீங்க என்ன பார்க்குறீங்க? பொம்பளை பிள்ளைங்க கிராப் ஓட்டுறாங்க இந்தியாவில். ஏன் சொல்ல வரேன்னாக்கா மோட்டர் பைக்கா காணி இல்லை. மோட்டர் பைக்கில் ஒருத்தர் ஏற்றிட்டு போக முடியும். ஓகே, அப்படின்னா என்னது? ஒரு பொம்பளை இருக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் தான் இல்லை ஒரு பொம்பளை தான் மோட்டரில் ஏற்றிட்டு போக முடியும். என்ன சொல்லுவாங்க? என்ன செய்வாங்க? இந்த எதுக்கு நமக்கு தெரியும். பொம்பளைனாக்கா ரொம்ப இது பண்ணுவானுங்க. இப்போ அவன் சொல்கிறா, டேய் அவன் கேட்குறேன், இந்த மாதிரி ஆம்பளை அப்படின்னா கூப்பிட்டு போறீங்களா? நாங்கள் வரோம். டேய் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா, அம்மா இருக்கா? தைரியமா பேசலாம். உங்க மாதிரி புறம்போக்குதான மோட்டரில் ஏற்ற மாட்டேன். கிராக் பொம்பளை பேசலாம். பொம்பளைங்க ஏற்றுவோம். ஏன் இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னாக்கா, நீங்க உங்ககிட்ட தான் இருக்கு, பயணங்கள உங்ககிட்ட தான் இருக்கு. நம்மளால செய்ய முடியாது, இதை ஓட்ட முடியாது, சம்பாதிக்க முடியாது, எதையாச்சும் நம்பிதான் வாழணும். அப்படிதான் உங்களோட வாழ்க்கை ஆயிடுச்சு இல்லைங்க. சத்தியத்துல வேதத்துல உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்காரு. ஓகே, நான் விட்டார் ஜங்கல் இதை நல்ல வாய்ப்பு, நல்ல தருணம் உங்களுக்கு. நீங்க இந்த வாய்ப்பு பிரபத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன கத்துக்கணும், என்னென்ன படிக்கணும், எங்க போகணும் செய்யுங்க. வீட்டில் அடங்கி கிடைக்காது. ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு அளவு குறையும், சுதந்திரம் குறையும், இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த பருவத்தில் இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னது? செய்ய வேண்டிய வேலை என்னது? ஜனிபுரை செய்ய வேண்டிய வேலை என்னது? இந்த நேரத்தில் காதல் பண்ணணும். பண்ணணுமா? என்ன வேலை செய்யணும்? நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் விஷயத்தை வைக்கணும். லைசன்ஸ் எடுக்கணும், படிக்க வேண்டியதை படிக்கணும், என்னென்ன தொழில் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும். ஒரு பையன் என்ன சொன்னா, பைலட் ஆக போறான். ஓகே, you have to become a pilot.
சரி போயிட்டு போயிட்டு அப்படியே செய். இது இந்த காதில் இந்த கத்திரிக்காய் நினைக்காது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உனக்கு காசு இல்லை, கையில் காசு இல்லை, நீனா காதலே கத்திரிக்காய் கணக்குதா. அது காதல் வரும்போது வரும். உனக்கு என்ன கொஞ்சம் விருப்பம் எனக்கு அந்த ஒரு பாட்டு நான் படிப்பாருங்க, பாடம் படிக்கிறான். இப்போ கூகுள் பண்ணி பார்த்தேன், இவன் ஒரு பைத்தியக்காரங்களும் கிடைக்கிறது. அதுக்கு சிரிக்கிற ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதனால் மாணவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம எப்பொழுதும் நெகட்டிவ், எப்பொழுதும் எதிரியா அப்படி இருக்கிறான், எதிரியானவன் பிரமாதமா இருக்கிறான், அவனோட மானத்தை பாரு, இயேசு இல்லை, இயேசுவை நம்ப மாட்டான், இயேசு பத்தி ஆண்டவர் பத்தி பயம் இல்லை, பயம் இல்லாம தயங்காம துணிச்சலா பொய் சொல்றான், கொள்ளடிக்கிறான், கொலை பண்றான், நல்லா இருக்கிறாளா? நம்ம நினைச்சிருக்கல நினைக்கிறேன். எப்போ நம்ம சொல்றதா அவங்க கூட நல்லா இருக்கானுங்க, ஏன் நம்மளுக்கு இவ்வளவு ஆடுங்க, ஏன் இவ்வளவு நோய், ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? நீங்க ஆண்டோட பிள்ளைகள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். கஷ்டம் வரும், ஆனால் அதை ஜெயிச்சு வந்து ஆண்டவருக்காக நம்ம வாழ்றது தான் ஆண்டு நம்மளை ஷேப் பண்ணுறாரு. ஸோ வெரி வெரி ஸ்மால் மெசேஜ். ஸோ அதனால் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. தவறான எண்ணங்கள் இருந்தால் தவறாக நம்ம வளர்ந்து போவோம். சரியான எண்ணங்கள் இருக்கும் பொழுது சரியான எண்ணங்களாக நம்ம வாழ்வோம். அவன் கத்துறான், எவன் கத்துறான் வந்து கோலியத் வந்து கத்துறான். ஒரு பெரிய ராட்சசம் வந்து மிருகங்களை கத்துறான், வாங்கலாம் சண்டைக்கு கூப்பிடுறான். ஆனா கூப்பிடுறானே ஒழிய அட்டாக் பண்ணல, எவனும் சண்டைக்கும் போகல. சரி வாட கொண்டு கொண்டு பார்த்துருவோம். அவன் சைஸ் இருக்கோ இல்லையோ, அவன் பெரிய யானை மாதிரி இருக்கான், சரி அவன் எலி மாதிரி இருக்கும், சரியா வாங்கடா போவோம் சொல்லிட்டு எனக்கு ஒருத்தராங்க போனானா. ஆனா எலி மாதிரி இருந்தானே அவன், இந்த எலி குஞ்சு மாதிரி. இவன் என்ன பண்ணானாக்கா, இவன் சண்டைக்கு போகல, அங்க சண்டைக்கு போன அண்ணன் பண்ணுக்கு சவால் கொடுக்க போனான். யாரு யாரு யார் சவால் கொடுக்க போனா? சின்ன பையன், பொடிப்பையில் கஷ்டப்படலாம். நீ என்னடா அவங்களோட சண்டை போட்ட, அவன் மக்களுக்கு ராட்சசமா இருக்கு, எலி, நீ எலிமா இருக்கிற ஏனமா இருக்காண்டா. இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரியுங்களா? அந்த ஜீஸ் அப்பம் பேரு தாவீது அப்பம் பேரு ஜீஸ். தாவீது ராஜா அவருக்கு ராஜா ஆக்க முடிய அபிஷேகம் பண்ணிட்டாரு. சாமியில் போய் அபிஷேகம் பண்ணிட்டா, நீரே ராஜா. சவுல் போறாரு, சவுல் கீழ்படியல. சவுல் கீழ்படியாததுனால தாவீது போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ராஜாவாக அபிஷேகம் நல்லா கேட்டுக்கணும். வாழைப்படையா யாரெல்லாம் ஊழியத்தில் இருக்கிறீங்களோ நல்லா கேட்டுக்கங்க. இனி சேர்ந்துதான் ஊழியத்தில் இருக்குமோ இல்லையோ, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. யாரு? தீர்க்கதரிசி சவுல் ஆசாரியர். யார? தாவீது. ஆனா தாவீது அவங்க அப்பா சொல்றாரு, நீ போய் எங்க தாவீதோட வேலை என்ன? உன்னை அபிஷேகம் பண்ணனே, நீ ராஜா வாய்க்கு சவடாலாம் வீட்டு சோப்பா மேல உட்காந்துட்டு டீ கொண்டு வா, கொண்டு கொண்டு வா, என்ன செய்யற, என்ன சமைக்கிற, டிவி ஆன் பண்ணு, அக்கௌண்ட் போடு, போன் போடு. போன் கடிக்கும். நீங்க கையில வச்சிருக்கீங்க விட மாட்டீங்க. போனும் இதயத்தோடு இதயமா, உள்ளத்தோடு உள்ளமா, மூச்சோடு மூச்சா, காத்தோடு. சில பேர் போன் வச்சிருவாங்க. அது போன் இடத்துல இருந்துச்சா விரும்ப எடுக்க மாட்டாரு. அம்மா அப்பா இடத்துல எவ்வளோ கிடையாது. நான் செய்ய மாட்டேன், என் மெடிச்சிடும் பார்த்துக்க இருக்காங்க. முன்னுள்ள போனது அப்படிதானே.
ரிங் 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 நினைக்குமே பழைய பொண்ணு. சொல்லி கொடுத்த ராஜாவை ஃபோன் வரும். ஃபோன் எடு, யார் பேசுகிறா? ஓகே. கது எனக்கு பின்னாடி வந்தாங்க, இவர் போய் கொடுக்க மாட்டார். யாரும் வந்திருக்கா போய் பாரு, கது தர பாருங்க. ஏன் இதை சொல்ல வரணுங்க, தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. இவர் அந்த அபிஷேகம் அந்த வரத்தை வச்சு சொல்லணும். ஏய் மேன், வாட் யூ மேன் ஃபாதர்? ஃபாதர், யூ நோ ஐ கோயிங் டு கிங் வெரி சூன். நான் ராஜாவை போகிறேன், இதை போய் சாப்பாடு கொடுறா, கூப்பாடு கொடுறா, அண்ணனை பாருடா, சண்டைக்கு போய் பார்த்துட்டு எனக்கு ஏன் வேலையா இருக்குது? என்ன மேன் கொஞ்சம் கூட நாகரிகங்களா பேசிட்டு நான் வருங்காலத்தில் ராஜா அவனுக்கு தெரியுமா? சொல்லியிருப்பானா? சொல்லுங்க ஒரு நாளாக மாணவர்கள் இவருக்கோ ஏன் சொல்ல வரலாக்கா, சில சமயங்களில் சில சமயம் பிள்ளைங்க உங்களை பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன். மேபி சிலவுடைய பிள்ளைங்களுடைய சிலருடைய அப்பா அம்மாவுடைய பாட்டிகளுடைய ஆசை, அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், பார்லிமெண்ட்ல பெரிய பெரிய பதவிகளில் உட்காரணும். எஸ், நத்திங் ராங். சரி, நம்மளுக்கெல்லாம் டோன்ட் வரி. அதான் கோலியாத்து மாதிரி என்ன சொல்லுவோம், இவ்வளோ பெரியதெல்லாம் வச்சிருக்க நம்மளாம் முடியும். சிகா மாட்டேன். யோகேஸ்வரன் தெரியுங்க, யோகேஸ்வரன் சொல்லணும். கையோஸ்வரன் யோகேஸ்வரன் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு யோகேஸ்வரன் இஸ் பார்லிமெண்ட். சாதாரண குடும்பத்தூர்ல கமல பேர் நீங்க பார்த்துருங்க, போடுவாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, உங்களை அந்த நிலையில பார்க்க முடியும். We need to go to the top levels. ஆனா அந்த பையன் பார்லிமெண்ட்ல இருக்கிறான், பார்லிமெண்ட் பேசுறான், தேவாலயத்துக்கு ஆண்டுடைய காரியங்கள் செய்யணும். தாவீது இருக்கா, அவங்க அப்பா போய் சொல்லலையே, நான் போக மாட்டேன், நான் வந்து ராஜாவாக போறேன், இன்னும் ஆயிட்டான். ஆனால் போய் அந்த அப்பத்தையும் ராஜராஜையும் கொடுக்க போனவன் தான் அந்த தாவீது. அவனும் போச்சு இளையா ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த ராஜசங்கிட்ட, பெரிய வல்லவன் நல்லவன், சீதை அடிச்சா 10 பேர் அடிச்சிருவான், புலி சிங்கம் சிறுத்தை கிட்ட நெருங்க முடியாதவை. ஒரே வார்த்தை. இவனுக்கு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறானுங்க, பயந்து இருக்கானுங்க. இவனுக்கு பயத்தினால எத்தனை பேர் போர்வை எப்போ போர்வு நல்ல மழை காலம் ஏக்கான வச்சு போர்வை போத்திக்கிறாரா, பயத்தினால போத்திக்கிறானுங்க. தேவனுடைய பிள்ளைங்க பயத்தினுடைய போர்வு, பயந்து போய் எப்போது என்னை பார்த்தாங்க கூட்டுவானோ லேசாக பார்க்குறது. இவனை இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த கிளவி இந்த கிணறு இருக்கும்போது போர்வை போத்தி இல்லாத மாதிரி காமிப்போம். இன்னும் தூக்குறாங்க, லேசாக தூக்கி பார்ப்போம், இருக்கா இந்த கல்வி போயிட்டா. பயத்தினால ஏன் இந்த வேலைக்கு விட்டுருவாங்க, இன்னைக்கு மங்குக்கள் சொல்லுவாங்க, வீடு கூட சொல்லுவாங்க, வேலைக்கு போய் சொல்லுவாங்க. சில பயம், அந்த ஒரு பயம். நான் சொல்ற பயம் தெரியுங்களா, இங்கே உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் சந்திக்கிற நீங்கள் போக மாட்டீங்க, நான் போக மாட்டேன். இந்த ஆஃபீஸுக்கு போடா, இந்த ஆஃபீஸுக்கு போய் இந்த ஆஃபீஸில் பாரு, இந்த இடத்துல இந்த கேள்வி போய் கேளு, இந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, நான் இன்டர்வியூ போகணும். அது எவ்வளோ வரைக்கும் முடியும்?
இப்போ தானே எம்சிஏ படிச்சேன். எனக்கு எம்சியா இப்போ எம்சிஏ எனக்கு எஸ்ஆர்பியா எஸ்ஆர்பி இருக்கணும். டீச்சர் ரெண்டா ஸ்கூலா இருக்கா? bersekolah kan? ரெண்டா முன்ன எல்சி 9வது படிக்கும்போது ஒத்து இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஹோம்3 சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போனோம், இன்டர்வியூக்கு போகிறோம். பாட போய் போக எனக்கு சொத்து இல்லை, வழி இல்லை, சொத்துக்கு வழி இல்லை, சாப்பிடணும். இந்த கேள்வி கரெக்டாக வீட்டில் இருக்கு. எஸ் வாட் யூ கேன் டூ, நம்மளும் இங்கிலீஷ் தெரியும், தெரிஞ்சு விட்டாரு வேலை செய்ய எங்கள் அப்போ சிக்கு கொடுக்குறது. யூ கேன் டூ ஆல் ஒர்க் கேன் டூ, எல்லாம் வேலை செய்வோம். ஓகே கோ, your passport, your money, your train ticket, everything. அப்படியே கொண்டு போனேன் ராஜமலையோட. ஒரு காசு செலவு பண்ணுறேன், இந்த கேள்வி காசு கொடுக்க மாட்டேன் கேட்டாலும். அப்படி வந்து தான் சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் வந்தோமா, இங்கே வந்து கேட்பானுங்களே எங்கே தங்க போகிறோம், வீட்டு ரெண்டல், வீட்டுக்கு சாப்பாடு. அவன் என்ன செஞ்சான், வீடு ஹாஸ்டல் எல்லாம் இங்கே இருக்கு. நீ சமைக்கிற ஜாமாவுக்கு சட்டி பானை சீனி சட்டி ஒரு சமைக்கிறதுக்கு சோப்பு சட்டி கரண்டி எல்லாம் கொடுத்துட்டான். ஆனால் சமைக்கிறது நீ கூட உள்ளவங்க சமைப்பான. ஏன் இதை சொல்ல பாருங்க அப்படின்னு நான் அன்றைக்கு நினைச்சோன்னாக்கா, என் செலவு கர்நாடகம் போயிருக்காரு, அப்படி நினைச்சிருந்தாக்கா நானாவது சிங்கப்பூருக்கு போறதாவது, நம்மளுக்குலாம் வேலை கிடைக்குமா, நம்மளுக்கு இந்தியாவுக்கு போக முடியுமா? பிள்ளைங்க வந்து ஒரு விளைய ஹோட்டல்னு இருக்கும், அங்கதான் இன்டர்வியூ. நாங்கள் ஹோட்டல்லாம் போனது இல்லை, ஹோட்டல்லாம் பெரிய பெரிய தான் போவாங்க போறதுக்கு. கோல் சூட்லாம் போட்டுக்கிட்டு சூட் கேஸ் எடுத்து போன பொழுதுக்கு அங்கே போனோடனே வாய்க்காக இந்த மாதிரி போட்டிருந்தானுங்க. இது ஓ காமிச்சா காமிச்சு இப்படி மாதிரி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். என்ன சொல்ல வர வேண்டும், என்ன சொல்ல வர, கோலியாத்து போல நம்மளுடைய எதிரியானவன் நான் இப்படியாப்பட்டவன், நான் வீரன், சூராதி சூரன், உளுந்து 10 பேர் அடிச்சிருவான் தெரியுமா, நிற்க முடியுமா கேட்டேன். யூ டோன்ட் வரி. ஒரே ஒருத்தன் சின்ன வாண்டு போய் சொன்னான், டேய் நான் என்னுடைய தேவனுடைய நாமத்தினால் அடிக்கிறேன். ஒரே ஆண்டவர் இருக்காரு, ஒரே கல் அடிச்சான். ஒரே அடிதான். இதுதான் இஸ்ரேல் மக்கள் செய்திருக்க வேண்டியது. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதுதான் நம்ம நினைக்கிறோம் என்னால முடியாது, நான் பலவீனமானவன், நான் சண்டை போட முடியாது, இந்த பரீட்சை நான் எழுத முடியாது, இந்த லைசன்ஸ் எடுக்க முடியாது, ஐயோ காணி வந்து மோதிரும், ஐயோ எத்தனை பேர் இந்தியா போயிருக்கீங்க, எத்தனை இந்தியா போயிருக்கீங்க, இந்தியா போயிருக்கீங்க, இந்தியா டிராபிக் பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்லணும் மீனமாக, நான் சொன்னாலே கிராப் பொருள் கிராப் கொண்டு வருது. அந்த டிராபிக் லைட்டு இதுக்கு மரியாதையே இல்லையா? அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அந்த மத்தியில் பொம்பளை பிள்ளைங்க கிராப் மோட்டர் சைக்கிள் ஓட்டி சம்பாதிக்கிறாங்கன்னாக்கா, அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னாக்கா, அது ஓட்டியே சில பேர் படிக்கிறாங்க. படிச்சு பட்டம் எடுத்துட்டு அவங்க ஒரு பதவியில உட்கார், நீங்க பார்த்துருப்பீங்க, சில பேர் போட்டு பண்ணுங்க. ஹலோ brothers, sisters, young people, ஒரு பொம்பளை பிள்ளை IPS
ஐபிஎஸ்னாக்க இந்தியாவில் வந்து பெரிய பதவி போலீஸ். அது ஐபிஎஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ் கமிஷனர். இடம் ஐபிஎஸ் இன்ஸ்பெக்டர் தெரியும், போலீஸ் சூப்பரிண்டென்டா போட்டுங்க. படித்து பாஸ் பண்ணிட்டு இறங்குறான். முதலாளிக்கு ஆஃபீஸுக்கு போய் இறங்குறான். முதலாளிக்கு ஆஃபீஸுக்கு போகணும். போகும்போது செல்ஃப் அடிக்கிறாங்க போலீஸார் நின்று. பெரிய ஆஃபீஸர் இல்லை, செல்ஃப் அடிக்கிறாங்க. அந்த பிள்ளை நேராக பார்த்து இருக்கிறேன். தம்பி தரேன் கிடையாது பார்த்துருக்கல தே தரேன். வீட்டில் தே கிடையாது. அங்கே போயிட்டு அங்கே முதல் போகிற அம்மா எங்கே போகிறீங்க? அங்கே நீங்கள் இங்கே வாங்க. நீங்கள் உங்கள் பதவி உங்களுக்கு பவர் யா பேசாப்பியா பாருங்க போடுறாருல. இவர் தான் எங்கள் அப்பா, இவர் தான் எனக்கு போட்டார். இவர்னால தான் இன்றைக்கு இங்கே வந்துருக்கு. ஹலோ, நம்ம அம்மா அப்பா ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் படி கொடுத்துருக்காரு. ஆண்டவர் கொடுத்தாரு. தேவனுக்கு நிற்கிறேன். இன்றைக்கு தேவனுக்கு கூட பலத்தை கொடுத்துருக்காரு, சுகத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நான் துணிஞ்சு போறேன். Young people, you must take the challenge. The life is in your hands. படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிற பிள்ளைங்க, வேலை பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சேலஞ்சஸ் அதனால் அன்பானவர்களே, நம்ம உள்ளுக்குள்ள பயத்தோடு வாழ பிடிக்கும். தேவனோடு நாம் நீச்சலாக தெய்வம் ஜெபிப்போமா? Let us pray and surrender whatever fear, whatever the phobia you have, ask the Lord. Take away. You, the Lord is with you. எத்தனை வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், என்னுடைய நாமத்தினால் எது கேட்கிறாயோ அதை கொடுப்பேன். கண்ணீரோடு வேதனோடு உள்ளவங்க வாங்க, நோயா உள்ளவங்க வாங்க, சுகம் தருகிறேன்னு சொல்லுகிறாரு. உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு வாங்க, அதுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன்றாரு. நான் கல்பனையான தேவன், உங்களை உங்களை நான் கருத்து போல சுமப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் எதிரியான வரும்பொழுது நீங்களும் நானும் சோர்ந்து போயிடும். ஆனால் அதுக்காக தான் தேவனுடைய வசனத்தை ஒரு நாள் ஒரு வசனத்தையாக நம்ம படித்தது தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எதிரியான கோலியாத்தை அடிக்கலாம். அது ஒரே கல், என் தேவனினோடு இருக்கிறார். உன்னை தோற்கடித்தவர், ஜெயித்தவர், ஜீவனோடு தேவன் இன்னும் இருக்கிறார். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. இத்தனை நான் ஆண்டவரே இந்த கோலியாத் என்னுடைய வாழ்க்கையில் எஸ் பாருங்க பிள்ளைங்கள எஸ் உங்களை யாராவது பாடம் எடுத்துட்டு நான் காமிட்டு போறேன் ஏதாவது மிரட்டலாம். இயேசுவின் நாமத்தினால் மூடா வெரி சிம்பிள். ஓகேவா? நீங்க என்ன சொல்றது? போலீஸ் போய் நான் சொல்றேன் இந்த மாதிரி விளையாடுறேன் முடிஞ்சா. ஓகே, உங்களுக்கு யாராவது மிரட்டுறாங்களா போன்ற போங்க, ஆண்டு சொல்லுங்க. You have all the rights. Yes. சும்மா கண்டு படம் எடுத்து வச்சு பாருங்க, டோன்ட் கிவ் யூ. உங்களுக்கு எதிர்காலம் படிங்களா? ஆண்டவர் எதிர்காலத்தில் நோக்கி கொண்டு போறாரு. புரியல?
you and me, you and me. Don't cover with fear and phobia. பயத்தினால மூடிக்கிட்டு வாழாதீங்க, பயந்த வாழ்க்கை வாழாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நம்ம செய்ய முடியும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து, என் நோயிலெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாகும். கழுகு கொப்பான வாழ வைத்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர் பெண்களுக்கு நியாயமும் நீதியும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.